ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பன்னீர் 65 தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இங்க 250 கிராம் பன்னீர் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 3 ஸ்பூனுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா கார்ன்ஃபிளவர் சேர்க்கணும், இல்லைன்னா மசாலா உதிர்ந்துடும். இது கூட 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தி சுத்தமா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லூஸாவே கரைச்சிக்கோங்க, ஏன்னா பன்னீர்ல நல்லா இழுத்துக்கிறோம். அதனால கொஞ்சம் லூஸாவே நான் கரைச்சிக்கிறேன். சுத்தமா கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்திக்க போறோம். பன்னீர் இந்த சைஸ் தான் கட் பண்ணணும் இல்லை, இதை விட சின்னதாவும் நீங்க கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை சேர்த்திட்டு கொஞ்சம் சாஃப்டா பரட்டணும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கனால ஸ்பீடா இருக்கு. ரொம்ப ஸ்பீடா பரட்டினீங்கன்னா அது உதிர்ந்துரும். அதனால கொஞ்சம் சாஃப்டா பரட்டுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சி எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஃபுல் சிம்ல வச்சு நீங்க பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹைல வைக்க கூடாது. அதே மாதிரி பன்னீர் ரொம்ப நேரமும் வறுக்க கூடாது, வேக வைக்க கூடாது. ஏன்னா அது 2 நிமிஷம் தான். அதுக்கு மேல பண்ணினீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா பரட்டி வறுத்ததுக்கு அப்புறம் கடைசியா கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துட்டா சுவையான பன்னீர் 65 ரெடி. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.